சொல்லுங்கள். ம் இது கிடையாது, எதுவுமே கிடையாது. சட்டம் ஒழுங்கு தான் நாட்டில் கெட்டு போய் கிடக்குதே. என்ன என்ன ஒழுங்கு? போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு சரிந்தால் தானே சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொல்கிறது சரியாக தானே இருக்குது. சட்டம் ஒரு இருட்டறை தான். சட்டம் போடுறது எங்கே நிறைவேற்றுறீங்க? ஒன்றும் நிறைவேற்றுறது கிடையாது. பிறகு என்ன சட்டம்? இதான் ரவுடிசம் தலை தூக்கி ஆடுது. ரவுடிசம் எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், எங்கே பார்த்தாலும் இதைத்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை விட்டு போட்டு நீங்கள் ஆட்சி நல்லா இருக்குன்னா ஆட்சி தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் சரியில்லை, உண்மையிலேயே சரியில்லை. என்ன ஆட்சி ஆள்றாங்க தமிழ்நாட்டை? பக்கத்து அண்டை மாநிலத்தை பார்த்தாவது நம்ம மாநிலம் திருந்தணும். நம்ம மாநிலம் திருந்தாது. கள்ளச்சாராய ஆட்சி தான் நடக்குது இந்த நாட்டில். எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம், குடி, பார் தான் பெருத்திருக்கு. பார் பெருகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு இடத்துல சந்து பொந்து எல்லா இடத்துலையும் பார் தான். இது என்ன? இது தமிழ்நாடா சுடுகாடா அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து எல்லாரும் கேட்குறானுங்க. இதுவரைக்கும் அதுக்கு பதில் தெரியலை. தமிழ்நாடே இல்லை இது. இதுக்கு முன்னால் தமிழ்நாடு நல்லா தான் இருந்துச்சு. அறிஞர் அண்ணா ஆட்சி ஆளும்போதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி ஆளும்போதும் சரி, அம்மா ஆட்சி ஆளும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியிலெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. கள்ளச்சாராயமே கிடையாது. பணம் கல் தான். பனங்கல்லுங்கிறது பனைமரத்தில் இருந்து வர்றது. இப்போ தென்னை மரத்தில் இருந்து தென்னம்பால் எப்படி கிடைக்குமோ, இளநீர் எப்படி கிடைக்குமோ, அதே மாதிரி தான் பனங்கல். இப்போ பாரு, கள்ளச்சாராயம் எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம் குடித்து செத்துப்போன எத்தனையோ கிராமங்கள், பலியானவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறீங்களே. இந்த வறுமை கோட்டு கீழ் வசிக்கும் ஆட்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க நீங்கள்? அது வேண்டாங்க. மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள்? 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறீங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 15 லட்சம் அப்படிங்கிறீங்க, அறிவிக்கிறீங்க. இந்த திருவண்ணாமலையில் ஒருத்தன் வீடு இடிஞ்சு விழுந்து வீடு உள்ளெல்லாம் தண்ணி புகுந்து ஒரு மாணவன் 8ஆம் கிளாஸ் படிக்கின்ற மாணவன் அந்த வெள்ளத்தினாலேயே அடிச்சிட்டு போகிறான். அவன் இறந்து போனான். அவன் குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? அவனுக்கு நஷ்டம் ஈடா 15 லட்சம் கொடுக்கலாமே. 15 லட்சம் வேண்டாம்யா, ஒரு 5 லட்சமாவது கொடுக்கலாம்ல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 15 லட்சம் கொடுக்குறவங்க, அந்த மாணவனுக்கு நிதி உதவி படிப்பு செலவுக்கு கொடுக்கலாம்ல. படிக்கிற இளைஞன் இறந்து போனால் அவனுக்கு கொடுக்கலாம்ல. எத்தனையோ மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் அந்த கூவத்தண்ணியை குடித்து வாந்தி எடுத்து பேதி எடுத்து ஆஸ்பத்திரியில் எத்தனையோ பேர் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் காலி ஆகிட்டாங்க. 10 பேர் காலி. இவங்களுக்கெல்லாம் நிவாரண நிதி என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுத்தீங்க? ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்தீங்களா?
சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 15 லட்சம் கொடுத்தீங்களே, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த அந்த கழிவு தண்ணியை குடித்தவங்களுக்கு, குடித்து செத்தவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? அது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, அது இந்த தண்ணி குடித்து சாகலை. பிறகு எப்படி செத்தாரு? ஏற்கனவே அவருக்கு வியாதி இருந்தது தான். அது எப்படி இவரை பார்த்தாரா? இவர் பார்த்தாரான்னு இல்லை கேட்குறேன். ஒரு அமைச்சர் நேரடியாக போய் ஆஸ்பத்திரியில் போய் என்ன ஏது அப்படின்னு விசாரித்தாப்புல தெரியும். ஒரு சாதாரண எதிர்கட்சி லைன்லேயே இல்லாதவங்க, ஆளுங்கட்சியே இல்லாதவங்க, பிரேமலதா விஜயகாந்த் போய் ஆஸ்பத்திரியில் போய் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் போகலை? அவங்களுக்கு இருக்கிற உரிமை உங்களுக்கு ஏன் இல்லை? ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. போய் பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும். நீங்கள் ஏன் போகல? ஏன் துணை முதல்வர்னு சொல்கிறீங்களே, துணை முதல்வர் ஏன் போகலை? நீங்கள் போகணும் ஐயா, துணை முதல்வரையாவது அனுப்ப வேண்டியதானே? ஏன் அனுப்பலை? கிரிக்கெட் விளையாட போயிட்டாரா? ஹாக்கி விளையாட போயிட்டாரா? இல்லை கேட்குறேன், ரேஸ் போயிட்டாரா? வண்டி ரேஸு, கார் ரேஸுக்கு போயிட்டாரா? சொல்லுங்கள். என்னையா தகுதி இல்லாதவங்களெல்லாம் ஒரு முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்துக்கிட்டு என்னையா நாட்டை சின்ன பின்னமாக்குறீங்க? ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி வேண்டாமா? நானும் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். ஆக முடியலையே. ஆகிறது பெரிய காரியம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லது செய்கிறதுக்கு யார்? அவங்க தான் முதலமைச்சருக்கு தகுதியானவங்க. ஒரு வாய்க்கிலேயே பேசுவாங்க, அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற மக்களை வாழ வைப்பேன். என்ன வாழ வைப்பீங்க? தமிழகத்தை காப்பேன். என்னத்தை காக்குறீங்க? அடுத்த மாநிலத்துக்கு தமிழகத்தை வாரி கொடுக்குறீங்க, தாரை வார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை காப்பீங்களா? சிங்கப்பூர், ஹாங்காங்கு, அமெரிக்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி பயணம் போயிடுறீங்க. அங்கே இருக்கிற தொழிலதிபர்களை கூப்பிட்டு தமிழகத்தில் இருக்கிற தொழில்கள் நலிவடைந்த தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற தொழிலதிபர்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க. ஏன் இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் இல்லையா? இங்கே தமிழ்நாட்டில் செத்தா போயிட்டாங்க, இருக்காங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு தொழில் நலிவடைந்த தொழிலை இந்த மாதிரி ஊக்குவிக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கேன், இவ்வளோ நிதி கொடுக்குறேன், இந்த நிதியை வச்சுக்கிட்டு நலிவடைந்த தொழிலை ஊக்குவிங்க, தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? தொழிலாளிகள் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னா சொகுசாக தேசிய கொடியை கட்சி காரில் அங்கிட்டும் இங்கிட்டும் பவனி வர்றாங்க. என்ன இது? தமிழ்நாடா சுடுகாடான்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் பேசுகிறீங்க நீங்கள்? என்ன இது வரைக்கும் என்ன பதில் பேசுனீங்க? சட்டசபையில் ஜெயலலிதா பதில் பேசின மாதிரி தான் இருக்குது. எங்கள் கேப்டன் என்ன சொன்னார்? வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கும் மக்களுக்கு பஸ்ஸு கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, இந்த விலைவாசிகள்லாம் குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா சொல்லுது சட்டசபையில் சங்கரங்கோவில் இடைத்தேர்தலில் நீங்கள் நின்று ஜெயிக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கலை? அந்த எங்கள் கேப்டன் கேட்குற கேள்விக்கும் இந்த அம்மா சொன்ன பதிலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இல்லாமல் கேள்வி பதில் பேசுகிறாங்க உங்கள் அம்மா. அப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் வேணுமா? இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே புரியாத நிலைமையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் துணை முதல்வரான். என்னையா இது? எத்தனையோ முதல்வர்கள் ஆட்சி ஆண்டுட்டாங்க, அவர்களுக்கு மேலேயே இவங்க ஆட்சி ஆண்டுற போகிறாங்க. நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம்
2026 அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து நான் முதலமைச்சர் ஆவேன், திமுகவோட கூட்டணி சேர்ந்து நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டாலே விஜய். விஜய் சினிமா உலகில் வளர்த்து விட்டதே எங்கள் கேப்டன் தான். அப்படிப்பட்ட கேப்டனை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னையா உலகம் இது? நாடு தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ விசுவாசியாக இருந்த கேப்டன் மேலே விசுவாசியாக இருந்தோம்னா, கேப்டன் வாரிசு, இளைய தளபதி, இளைய கேப்டன் விஜய் பிரபாகரனுக்கெல்லாம் ஆதரவாக பேசணும். கட்சி ஆரம்பிக்கிறவனாக இருந்தால், மியூசியம் ஆம்பளையாக இருந்தால், கிட்டிக்கிற ஆம்பளையாக இருந்தால், எங்கள் தலைவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போதே கட்சி ஆரம்பிச்சிருந்தோம்னா அவரை பாராட்டலாம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பாராட்டுவாங்க. இப்போ தலைவர் தெய்வமானதுக்கப்புறம் இப்போ கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னால் தலைவர் இருக்கும்போது தலைவரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தவங்கள்லாம் இல்லை, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க. இவர் கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதலமைச்சராக வந்து நாட்டை ஆள போகிறாராக்கும். இதுக்கு முன்னால் அனைத்து இந்தியானா திராவிட முன்னேற்ற கழகமாக ஆட்சி ஆண்டது, திராவிட முன்னேற்ற கழகமாக ஆட்சி ஆண்டது, பழையபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கு. இவங்களெல்லாம் ஆட்சி ஆண்டு கிழிச்சிட்டாங்க. இனி இவர் வந்து ஆட்சி ஆள போகிறாராக்கும். எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? நீங்களும் நானும் தான் ஆளணும், மற்றவங்க யாரும் ஆட்சி ஆளக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டி வேலை செய்கிறாங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள். அது மக்களுக்கு புரியாமையாக இருக்குது. மக்கள் இல்லை, மக்கள் தான் பைத்தியக்கார மக்களாக ஆகிட்டாங்க. பைத்தியக்கார மக்களாக ஆகிட்டாங்க அரசியல்வாதிகள். 2000 ரூபா கொடுக்குறேன், இப்போ நான் 2000 ரூபா கொடுத்தோம்னா எனக்கு ஓட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு பிறகு ஒருத்தர் 3000 ரூபா கொடுத்தா எனக்கு உங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறாங்க. அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற நிலைமை என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு திருந்தும். தமிழ்நாடு திருந்துதோ திருந்தலையோ முதல்ல மக்கள் திருந்தணும், திருந்தி ஓட்டு போடணும். அந்த கடைக்கு போனால் ஆட்டுக்கறி நல்லாயிருக்கும், மாட்டுக்கறி நல்லாயிருக்கும், பன்னிக்கறி நல்லாயிருக்கும், நண்டு கறி நல்லாயிருக்கும் அப்படின்னு சிந்திச்சு போய் கடையில் போய் வாங்குறவங்க ஓட்டு போடும்போது, எலெக்ஷன் டயத்தில் ஓட்டு போடும்போது நீங்கள் சிந்திச்சு போட வேண்டியதுதானே. இந்த சின்னத்துக்கு போடுவோமா, இந்த சின்னத்துக்கு போடுவோமா? ரெட்டலைக்கும் போட்டாச்சு, உதயசூரனுக்கும் போட்டாச்சு, இந்த வட்டம் முரசுக்கு போட்டு பார்க்கலாம். இதுதான் தமிழ்நாட்டிலே பிரபலமாக நான் கட்சி, இந்த கட்சிக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு யாருக்காவது யோசனை தென்பட்டதா? எந்த மக்களுக்காவது? அப்போ மக்களை எப்படி எடுத்துக்கிறது? கேப்டனுங்கிறாங்களே, கேப்டன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது கேப்டன் ஆட்சி கட்டில் உட்கார வைக்க வேண்டியதானே? ஏன் இந்த மக்கள் விலகிட்டாங்க? காசு வாங்கிட்டு. அவர் என்ன சொன்னார்? காசு வாங்கிக்கோங்க, காசு உங்கள் வீட்டு பணம் இல்லை, எங்கள் வீட்டு பணம் இல்லை, மக்கள் வரி பணம் தான், உங்கள் பணம் தான் உங்கள் கையில் வந்து சேருது, வேண்டாம்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்க, நல்லவங்க யாருன்னு சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னாரு கேப்டன். அவர் பேச்சை கேட்டிங்களா? அண்ணே? நான் வந்தால் முதல்ல ரவுடிசத்தை ஒழிப்பேன், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும், வீட்டுக்கு ஒரு பசுமாடு வீதம் கொடுப்பேன், வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையின் பேரில் 10,000 ரூபா டெபாசிட் கட்டுவேன் அப்படின்னாரு. அதை நம்பினீங்களா? யாருமே நம்பலையே. வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற மக்களை வாழ வைப்பேன் அப்படின்னாரு. ஒரு அம்மா சொல்லிச்சு, தமிழகத்தை சிங்கப்பூர் நகரமாக மாற்றுவேன் அப்படின்னுச்சு.
நான் ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பூர் நகரமாக மாற்ற மாட்டேன் தமிழகத்தை. சிங்கப்பூர் நகரில் எப்படி மக்கள் வசிக்கின்றார்களோ அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற மக்களை வாழ வைப்பேன் அப்படின்னாரு. அவர் மனுஷன்னா இவர் இந்த அம்மா மனுஷியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லி 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 சொல்லியே நாட்டை குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க ரெண்டு பேரும். இவர் என்னடான்னா அறிஞர் அண்ணா வழியில் நடப்போம், கலைஞரின் வழி நடப்போம் அப்படிங்கிறாரு. இவங்க புரட்சி தலைவரின் வழி நடப்போம் அப்படிங்கிறாங்க அண்ணாதிமுகக்காரங்க. ஒரு பக்கம் காமராஜரின் வழியில் நடப்போம்ங்கிறாங்க அவர் கதிர் சட்டை போட்டவங்கள்லாம், கதிர் சட்டை கதிர் வேஷ்டி போட்டவங்க கட்டினவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, காமராஜர் வழியில் நடப்போம். ஏன் காமராஜர் கொள்ளடிக்க சொன்னாரா? கோயில் சொத்தையெல்லாம் அபகரிக்க சொன்னாரா? இது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2000 கோடி நிதி கேட்குறாங்களே. 2000 கோடி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 2000 கோடியில் எத்தனை கோடி மக்களுக்கு போய் சேரும்னு பார்க்குறீங்களா? அதை பார்க்குறீங்களா நீங்கள்? எத்தனை கோடி போய் சேரப்போகுது? அப்போ தமிழ்நாடு மட்டுமா இருக்குது இந்தியாவில்? எத்தனையோ மாநிலங்கள் பாதிச்சிருக்கு. அத்தனை மாநிலங்களுக்கு 2000 கோடின்னு நிதி ஒதுக்கிட்டோம்னா திவாலாக வேண்டியது தான் மத்திய கவர்மெண்ட்டு. ஏன் இது அப்போ விட்டு சொத்தா? மக்கள் வரிப்பணம் தானே இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த புதுச்சேரியில் வீடு இழந்தவங்களுக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் அவர் சொந்த பணத்திலிருந்து 5 லட்சம் கொடுத்துருக்கிறாரு அந்த நாட்டு முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் கொடுத்தாரா? 5 லட்சம் நீ கொடுக்க வேண்டியா? 2 லட்சமாவது கொடு. ஏன் கொடுத்தாரா? கொடுக்கல. சரி, அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதுவும் பார்க்கல. நேரடியாக பார்த்தீங்களா? பார்க்கல. ஒரு மந்திரி போனார், சேர் எடுத்து அவர் மேலே எரிஞ்சு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் திரும்பி வந்துட்டார், கார் ஏறி வந்துட்டார். அது உண்மை தானே? அது கரெக்ட் தானே? ஏன் முதலமைச்சரே போகலையே? நீங்கள் எதுக்கு இருந்திருக்கீங்க? முதலமைச்சர் வரல, நீங்கள் எதுக்கு ஏன் வந்திருக்கீங்க? சரி, முதலமைச்சர் வரல, துணை முதல்வரையாவது அனுப்பலாம்ல. ஏன் அவரும் வரல? அவர் வந்து இந்த கேஸ் தானே இல்லை கேட்குறேன். என்ன ஏன் நாட்டாளுறீங்க? தமிழ்நாடா வேற எப்படின்னே தெரியல. உண்மையிலேயே இது லஞ்சத்தில் ஊர்ன நாடு தமிழ்நாடு. சரிங்களா? மக்கள் எப்போ திருந்தி ஓட்டு போடுற நிலைமை நிலைமைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் நாட்டு மக்கள் திருந்துவாங்க. ஓட்டு போட்டு 3வது மனுஷனை உட்கார வச்சா தான் நாடு முன்னேறும். அதே மாதிரி எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஓட்டு போட்டு முரசு சின்னத்தில் வாக்களித்து எங்கள் 8 திக்கும் முரசு ஒழிக்க வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொடி பறக்க வேண்டும். நாட்டில் முதலமைச்சராக எங்களது இளைய தளபதி, இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்கள் அமர வேண்டும். இல்லையில் எங்களது அந்நியாராவது அமர வேண்டும். அப்படி வந்தால் தான் நாடு ஒரு நிலைமைக்கு வரும். நாடு திருந்தும், மக்கள் நல்ல நிலைமையில் வாழ்வார்கள், வாழ்வாதாரம் தேடிக்கொள்வார்கள். தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் தானாக தேடி வரும், உருவாகும். வேலை வாய்ப்புகள் உருவாகும். நலிந்த தொழில்களை ஊக்கப்படுத்த மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும்.
ஏன் அம்பானி கொடுத்ததை தான் நீங்கள் காப்பாற்றுறீங்களே தவிர, தமிழ்நாட்டில் உள்ள வந்த உடனே என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். விவசாயிகளை காப்பாற்றுறீங்களா? விவசாயிகள் விளைவிக்கின்ற நிலத்தில் தண்ணி புகுந்து பயிர்களெல்லாம் அழிக்குது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க. ஏன் கொடுக்கல? அதுக்கு தான் 2000 கோடி கேட்குறாங்க மத்திய கவர்மெண்ட்டுக்கிட்ட. எதுக்கு எடுத்தாலும் மத்திய கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்களே. நீங்கள் என்னையா உங்கள் கையிலிருந்து கொடுங்க நிதியே. கள்ளச்சாராயம் குடித்து சித்தவங்களுக்கு 15 லட்சம் கொடுத்தீங்களே, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் மக்கள், இந்த விவசாயிகள் நிலத்தில் விளைவிக்கிற பொருள் வெள்ளத்தில் பாதிச்சிருக்க அவங்களுக்கு ஒரு 2 லட்சமாவது நிவாரண நிதி கொடுங்க. கரும்பு விளைவிக்கிறாங்க, கரும்பு இந்த வெள்ளத்தில் பாதிக்குது, நெல், எல்லா விவசாய பொருள்களும் பாதிக்குது. விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடாக கொடுங்க. கரும்பு விவசாயிகளுக்கு நான் வந்தால் டன்னுக்கு 2000 ரூபா வீதம் கொடுப்பேன் அப்படின்னாரு எங்கள் கேப்டன். அதையும் நம்பினீங்களா நீங்கள்? அதை நம்பினீங்களான்னு அதையும் ஏற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? ஏற்றுக்கலையே. இவங்க என்ன சொல்கிறாங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இயற்கையினுடைய சீற்றத்தை நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இயற்கையினுடைய சீற்றம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் ஒரு இயற்கையினுடைய சீற்றம் தானே. வயநாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சு, வீடுகள் இழந்தாங்க. கள்ளச்சாராயமும் ஒரு பக்கம் குடித்தாங்க. கள்ளச்சாராயம் யார் குடிக்க சொன்னா? கள்ளச்சாராயத்தை யாருமே குடிக்க சொன்னா? திராவிட கழகம் ஆரம்பித்து வச்சதுன்னா அது கள்ளச்சாராயம் இல்லையா? இத்தனைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, கோர்ட்டும் பக்கத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் அதுக்கு பின்னாடியே கள்ளச்சாராயம் காட்டுறாங்க. அப்போ கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ யார் காரணம்? கவர்மெண்ட் தானே காரணம். இவங்களை சேர்ந்தவங்களே போய் குடிக்கிறாங்க, பிறகு எப்படி அவங்க பிடிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உண்மை. மனசுக்குள்ள வச்சுட்டு இனிமாவது நாட்டு மக்கள் திருந்தணும், திருந்தி ஓட்டு போடணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு ஆப்பு வைக்கணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும். நாடு முன்னேற வேண்டுமானால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சி கட்டிலில் ஏற வேண்டும். முதல்வராக அந்நியார் அவர்கள் வர வேண்டும். இல்லையே இளைய கேப்டன் விஜய் பிரபாகரனாவது வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். உங்களை நிறைவேற்றுமாறு உங்களை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தமிழ்நாட்டை இந்த நிலைமையில் வைக்கணும்னா அது எத்தனை ஆண்டவன்கள் வந்தாலும் திருத்த முடியாது மக்களை. மக்கள் திருந்தி ஓட்டளிங்க. இவங்க 2 பேரும் ஆட்சியை ஆண்டுட்டாங்க. இவங்க 5 வருஷம், இவங்க 10 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டாங்க. 5 10 20 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டாங்க. 2 பேரும் மாறி மாறி. 3வது மனுஷன் ஆட்சி கட்டில ஏற்றுங்க. ஏன் ஏற்றலை? புரட்சி தலைவர் கடுத்து புரட்சி கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் என்னென்னமெல்லாம் சொன்னார்களோ, கட்சி ஆரம்பித்த புதுசில் என்னென்னலாம் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு ஏற்றி வச்சு பாருங்கள். ஒரு 2 வருஷமாவது என் கையில் ஒப்படைங்கன்னு சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா? ஏன் மக்கள் அதை நம்பலாம்? அதுக்கும் கை தட்டினாங்க. கை தட்டின மக்கள் கை தட்டின மட்டும்
அது மட்டும் பத்தாது, ஓட்டு போடணும். ஏன் போடலை? அந்த கேப்டன் கூட்டத்துக்கு வந்தவங்களே ஓட்டு போட்டாலும் போதும். மாநாடு நடத்தினார். மாநாட்டில் ஏகப்பட்ட வெள்ளங்கள், மக்கள் வெள்ளத்தை தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. மழை வெள்ளம் எப்படி வந்து காற்றாட்டு மாதிரி போகுதோ அதே வெள்ளம்தான் மக்கள் வெள்ளம். மாநாடு மதுரையில் போட்டார். அப்போ மதுரை நகரமே திணறிச்சு. 2வது மாநாடு மெட்ராஸ், திருப்பூர், இந்த மாதிரி இடங்களில் ஒவ்வொரு இடங்களில் மாநாடு போடும்போதும் அந்தந்த இடத்துல கூட்டம் அலமோதுது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வாழ்க கேப்டன், வாழ்க கேப்டன்னு கைத்தட்டுற ஜனங்க, அந்த ஜனங்களே ஓட்டு போட்டாலும் போதும். இந்த நிலைமையில் முதலமைச்சர் கருப்பு எம்ஜிஆர் தான் வர முடியும், வந்திருக்கணும். இப்போ சொல்கிறாங்க, அம்மாவுக்கு மட்டும் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, எடப்பாடிக்கு பதில் அவர் தான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். அது பேசுவாங்க, இப்போ பேசுவாங்க. ஆள் இல்லாத போது என்ன பேசலாம். இருக்கும்போது நீங்கள் விட்டுருங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க. இல்லாத போது எதை வேணும்னா பேசலாம், யார் வேணும்னா பேசலாம். அப்படித்தானே? என்னையா? அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். இப்போமாவது இனிமாவது திருந்தி ஓட்டு போட போகும்போது சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆட்சி கட்டிலில் ஏற்றுங்கள். அதற்காக முரசு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்து அவர்களை ஆட்சி கட்டிலில் ஏற்றுங்கள். தன் அந்நியாரை முதல்வராக ஆக்குங்கள். இல்லையே புரட்சி கேப்டன், எங்களது இளைய கேப்டன் விஜய் பிரபாரனை ஆட்சி கட்டிலில் ஏற்று முதல்வராக ஆக்குங்கள். நாடு நல்ல முறையில் வைத்திருப்பார், ஏழைகளை நன்றாக கவனிப்பார், வறுமை கோட்டுக்கு இருக்கும் மக்களை வாழ வைப்பார் என்று கூறி எனது உரையை இத்துடன் முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.